கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் கடையில இருக்கிற கேமரா கரெக்ட்டா ஒர்க் ஆயிருந்தது. இப்போ 2 நாளா வந்து கேமரா வேலை செய்யல. அது என்னன்னு கொஞ்சம் வந்து பார்த்து குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் அந்த கடைக்கு போய் செக் பண்ணியிருந்தேன். அந்த கேமரா பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் கீழ இருக்க அந்த கோல் டிசைன் கிட்ட அந்த கேமரா அவர் உள்ளேருந்து போட்டு கேமரா செட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா கேட்டு பவர் சப்ளை வருதான்னு பார்க்கறதுக்கோசரம் அந்த ஃப்ளாஷர் போட்டு பார்த்துருந்தேன். பவர் சப்ளை வரல. அதுக்கப்புறம் அந்த ஒயர் எங்கேருந்து வருதோ அப்படியே பார்த்துட்டே போயிருந்தேன். நடுவுல ஒரு இடத்துல எலி கடிச்சிருந்தது அந்த ஒயர்லாம். அந்த இடத்துல கட் பண்ணி அந்த ஃப்ளாஷர் போட்டு பவர் சப்ளை வருதான்னு செக் பண்ணியிருந்தோம். அங்கேயும் வரல. அதுக்கப்புறம் அந்த ஒயர் போகிற இடம் எங்கே போகுதுன்னு அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இன்னொரு இடத்துல வந்து லைட்டா பவர் சப்ளை போகிற ஒயரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ளாஷர் போட்டு பார்த்துருந்தேன். அங்கே ஃப்ளாஷர் ஒர்க் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க ஒயரில் நடுவில் எங்கேயோ ஒயர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரின்னு இந்த ஃப்ளாஷர் போட்ட இடத்துலேருந்து ஜாயிண்ட் கட் பண்ணிட்டு ஒயர் வேறு ஒயர் புதுசாக மாற்றிட்டு போட்டு கொடுத்துட்டேன். கேமரா ஒர்க் ஆகுது. பவர் சப்ளை கரெக்டாக இருக்குன்றதுக்கோசரம் பார்க்குறதுக்கு நான் இந்த ஃப்ளாஷை தான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு ரேட் வரும் ரூ. 20 தான். இந்த வேலை முடிச்சோன்னா அடுத்த ஒரு வேலை கொடுத்தாரு அந்த கஸ்டமரு. கடையில் இருக்கிற எந்த ப்ளக் பாயிண்ட்லையும் லைன் வரக்கூடாதுன்ட்டாரு. கேமராவெல்லாம் சரி பண்ணி கொடுத்தோன்னே அடுத்து கொடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, அவங்க கடையில் இருக்கிற எந்த ப்ளக் பாயிண்ட்லையுமே லைன் வரக்கூடாது அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. எல்லா கஸ்டமரும் ப்ளக் பாயிண்ட்ல லைன் வரலன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கஸ்டமர் என்னன்னா லைனு வரக்கூடாது ப்ளக் பாயிண்ட்லன்னு சொல்றாரு. அந்த கடை பார்த்தீங்கன்னா துணி கடை. இதில் வந்து கிரவுண்டு, ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் சொல்லி 3 ஃப்ளோர் இருக்கு. அந்த 3 ஃப்ளோர்லேயும் இருக்கிற ப்ளக் பாயிண்ட் ஏதாவது சுவிட்ச் போர்டில் இருக்கிற எல்லா ப்ளக் பாயிண்ட்லையும் லைன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருங்க. அந்த சாக்கெட்டோட லைன் சுவிட்சில் கொடுக்குறது மட்டும் கழட்டி விட்ருங்க. நம்ம தேவைப்படும்போது லைன் கொடுத்தா லைன் வரா மாரி வச்சுருங்க அப்படின்ற மாரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அந்த கஸ்டமர் சொன்ன மாரி அந்த 3 மாடியில இருக்கிற எல்லா ப்ளக் பாயிண்ட்டோட லைனையும் கட் பண்ணி விட்டுட்டேன். சரி லாஸ்ட்டா அந்த கஸ்டமர்ட்ட நான் கேட்டிருந்தேன். "ஏன் சார் இந்த ப்ளக் பாயிண்ட்ல இருக்க லைன்லாம் கட் பண்ணுறீங்க?" அப்படின்னு அந்த கஸ்டமர்ட்ட நான் கேட்டிருந்தேன். அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, "என் கடையில வேலை செய்கிற பசங்கலாம் வந்து ரொம்ப வருஷமா என்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை டைமில் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எத்தனையோ வாட்டி எடுத்து சொல்லிட்டேன், வேலை டைமில் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு கேட்கவே மாட்றாங்க. ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் சார்ஜ் கம்மியானோனே உடனே போய் அந்த ப்ளக் பாயிண்ட்ல சார்ஜ் போட்டு விட்டு வேலை செய்கிறானுங்க." அப்படின்ற மாரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. நம்ம கடையில வேலை செய்கிற பசங்கள திட்டியும் சொல்லி பார்த்துட்டேன். நல்ல முறையாவும் சொல்லி பார்த்தேன். கேட்கவே மாட்டானுங்க சார். எல்லாருக்கும் இந்த ஃபோன் வந்து ஒரு போதைப் பொருள் மாரி ஆயிடுச்சு. வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க. அதனால தான் அந்த ப்ளக் பாயிண்ட்லாம் நான் கட் பண்ண சொன்னேன். இப்போ நம்ம ப்ளக் பாயிண்ட்ல லைன் கட் பண்ணனால, ஃபோனுக்கு சார்ஜ் போட முடியாது. அதனால, இனிமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அப்படின்னு அந்த கஸ்டமர் சொன்னாருங்க என்கிட்ட. இது மாரி மொபைல் ஃபோனை வேலை செய்கிற இடத்துல அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி வேலை இடத்துல நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறனால, நம்ம வேலைக்கே ப்ராப்ளம் வரலாம். இந்த மாரி சின்ன சின்ன இடத்துல வேலை செய்கிற நம்பலாம் ஒண்ணும் பெரிய பணக்காரங்கலாம் இல்ல. வேலை போயிடுச்சுன்னா பரவால்ல உட்காந்து சாப்பிடலான்ற மாரி. அந்த மாதம் சம்பளத்த நம்பி தான் நம்பலாம் இருக்கோம். சம்பளம் வந்தோன்னே வீட்டு வாடகை கட்டணும். மளிகை சாமான் வாங்கணும். இப்படிலாம் நம்ம வந்து வர சம்பளத்த கணக்கு போட்டு வாழுறவங்க. நம்ம குடும்பத்த நெனச்சு வேலை செய்கிற இடத்துல ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அதிகமா.